வெல்கம் பேக் டு விவசாயம் பார்ப்போம் யூடியூப் சேனல். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நமக்கு இன்றைக்கி 2.5 ஏக்கர் நெல் அறுவடைக்கு தயாராக இருக்குது. நம்ம அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பிளான் பண்ண மாதிரி. இப்போ மணி சரியாக 10:30க்கு நம்ம நிலத்தில் மிஷின் இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு க்ளோசிங் டயத்தை நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம நிலத்தில் 5020 நடவு செஞ்சுருந்தோம். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது அறுப்பு நம்மளோட விளைச்சல் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு அறுவடை செஞ்சுட்டாங்க. அதாவது இந்த மிஷினில் ஃபுல்லாகிடுச்சு. அறுவடை செஞ்ச நெல் அதோட கொள்ளளவு ஃபுல்லாகிடுச்சு. நம்மளுக்கு ஓடுற மிஷின் கேமுங்கிற மிஷினு. இதோட கொள்ளளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 டைம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா 15 மூட்டை 60 கிலோ எடையுள்ள நெல்லோட வெயிட் 15 மூட்டை ஒரு டைம் அறுத்து கொடுத்துச்சு அப்படின்னா இந்த டிப்பர் ஃபுல்லாக 2 டிப்பர் வாங்கும் 30 மூட்டை. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கொட்ட போகிறாங்க நெல். இருக்கு சரியாக மணி 11:15 10:41க்கு இறங்கினது. 11:15க்கு ஒரு பெட்டி ஃபுல்லாக கொட்டியிருக்கு. நமக்கு இப்போ 2வது ரவுண்டு ஃபுல்லாகிடுச்சு. 2வது ரவுண்டுக்கு இப்போ கொட்ட போகிறாங்க. 2வது பெட்டி இது.
இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11:45க்கு 2வது பெட்டி கொட்ட போகுது. மூணாவது பெட்டி ஃபுல்லாகி போயிட்டுருக்கு. 3வது பெட்டி இப்போ கொட்ட போகிறாங்க. மூணாவது பெட்டி இப்போ நெல் போயிட்டுருக்கு. டிராக்டர்கிட்ட போயிடுச்சு. நமக்கு 2.5 ஏக்கரில் 1.25 ஏக்கர் ஒன் சைடு அறுவடை முடிஞ்சிச்சு. நமக்கு 2 பக்கமும் நம்மளோட நிலம் வந்து 2 பக்கம் இருக்கும். கன்னி இந்த சைடு இந்த சைடு இருக்கும். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக விவசாயம் அறுவடை முடிஞ்சிச்சு. ஒன் சைடு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ சென்டரில் கொண்டு வந்து நெல்லை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 4 பெட்டி நெல் வந்திருக்கு. இது முதல் டிப்பர் வந்தது, இது இப்போ வந்திருக்கு 2வது டிப்பரு. மொத்தம் 4 பெட்டி நம்ம இப்போ அறுவடை முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வயலில் போய் பார்ப்போம், வயலில் எந்தளவுக்கு இன்னும் அறுப்பு இருக்குது அப்படின்னு. 5வது பெட்டி கொட்டிட்டு 6வது பெட்டி இப்போ அறுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:42, 3 மணி நேரம் ஆயிருக்கு. இது வரைக்கும் இன்னும் அறுவடை முடியலை. இன்னொரு 100 மா இருக்குது அறுவடைக்கு. இதை முடிச்சுட்டு இந்த பேலன்ஸ் இல்லாமல் எப்படியும் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நமக்கு இயந்திர செலவு வரும். இது வந்து இப்போ 5வது பெட்டி போய் 6வது பெட்டி அறுத்துக்கிட்டு இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. நம்ம 2 பெட்டி கொட்டுறதை அப்டேட் பண்ணலை, நம்ம சென்டருக்கு போனதுனால அந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம அறுவடையோட எண்டுக்கு வந்துருக்கோம். ஃபைனலாக ஒரு சின்ன குண்டு இருக்குது, அதை தான் அறுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 100 குழி மட்டும்தான் இருக்குது. அதை அறுத்து முடிச்சுட்டா நமக்கு முடிஞ்சிடும். இன்னொரு 20 நிமிஷத்தில் நமக்கு அறுப்பு முடிஞ்சிடும், அறுவடை முடிஞ்சிடும். நான் க்ளோசிங் டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் இதை அறுக்கும்போது ஒரு வாசம் ஒன்று வரும். அது ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்கும். அந்த கதிரோடதா இல்லை அந்த நெல்லோடதா அப்படிங்கிறது மாதிரி தெரியாது. ஒரு பசுமையான ஒரு வாசம் வரும். அது சொல்ல தெரியல எனக்கு, அதோட ஃபீலிங்கை. நமக்கு இப்போ அது 5வது பெட்டி வந்து கொட்டியிருக்கு. இப்போ கொட்ட போகிறது 6வது பெட்டி. இன்னும் ஒரு 50 குழி பேலன்ஸ் இருக்குது அடுக்க. இப்போ கொட்ட போகிறது 6வது பெட்டி.
வர ஃபைனலாக அறுவடை முடிந்து விட்டது. வண்டி ரெடியாகி போகுது. மணி சரியாக இப்போ மத்தியானம் 2:30. நமக்கு 3 மணி நேரம் 50 நிமிஷம் கரெக்டாக மிஷின் அறுவடை செஞ்சுருக்கு நம்ம நிலத்தில். கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் கம்மி. ஒரு மணி நேரத்துக்கு இயந்திர வாடகை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2800 ரூபா இந்த இயந்திரத்துக்கு. ப்ளஸ் வந்து ஒரு டிப்பர் சிங்கிள் வந்துச்சு அப்படின்னா ஒரு டிப்பருக்கு 500 ரூபா. நமக்கு 3 டிப்பர் வந்திருக்கு. இன்னொரு இது வந்து நமக்கு நிலம் பக்கம் அப்படிங்கிறதுனால மிஷினே கொள்ளளவு கம்மி தான், கால் பெட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஜின்லேயே வந்து நமக்கு நேராக சென்ட்ரலில் கொட்டிட்டாங்க. இந்த நெல்லை நம்ம நாளைக்கு அரசு கொள்முதல் நிலையத்தில் சேல் பண்ண போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம விவசாயம் பார்க்கும் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவசாயம் பார்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பார்ப்போம், விவசாயிகளை காப்போம். நன்றி.